ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஏவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம நிஃப்டி 50யில் ரிசல்ட் வந்த ஸ்டாக்ஸாக நம்ம அந்த வரிசை பார்த்துட்ருக்குறோம். அதில் அதானி போர்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். அதானி போர்ட்ஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இவங்க ட்ரெண்ட் லைன் என்ன கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர், கெட்டிங் எக்ஸ்பென்சிவ். கெட்டிங் எக்ஸ்பென்சிவ்னாக்க வேல்யூவேஷன் இதோட இதுக்கு கூடிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் ஹை வேல்யூவேஷனில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அதை அவங்க இது பண்ணுறாங்க, கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. டியூரபிலிட்டி ஸ்கோர் 90 இருக்குது. ஸோ இப்போ செம்ம ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங் இருக்குது. வேல்யூஷன் 35 குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ ஆரஞ்சு வந்துருச்சு, கிட்டத்தட்ட மீடியம் சைட்ஸுக்கு வந்துருச்சு. வேல்யூஷன் ஆல்மோஸ்ட் மீடியம் ஆயிடுச்சு. மொமெண்டம் 73.4 இருக்குது. இன்னமும் புல்லிஷ் மார்க்கெட்டில் தான் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டை 1535 கொடுக்குறாங்க. இந்த ஜோன் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ட்ரெண்ட் லைனில் பிஇ ஜோன் பார்த்தோம்னா செல் ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ 6.1 இருக்குது. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. கரண்ட் ரேஷியோ 1.1 இருக்குது. இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆர்ஓசிஇ பார்த்தோம்னா 13 இருக்குது. ஆர்ஓஇ 15 இருக்குது. ஸோ இப்போ ரெண்டு எபவ் 10க்கு மேலே இருக்கிறதுனால ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட்டை அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். டெப்ட் டு ஈக்விட்டி 0.9 இருக்குது. ஸோ இப்போ இது நம்ம ரேஞ்சு 0.5 காட்டிலும் கொஞ்சம் கூட. ஆனால் அதே சமயத்தில் இவங்க குளோபல் லெவலில் நிறைய போர்ட்ஸ் இவங்க இது பண்ணிக்கிட்டே வர்றதுனால இவங்க கடன் கொஞ்சம் கூடுற மாதிரி இருக்கும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கொஞ்சம் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இது ரியலைஸ் ஆகும்போது மாத்திரம், ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் ஆகி கமர்ஷியலைசேஷன் வரும்போது, ரியலைசேஷன் ஆகும்போது இது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் பிஇ 36.8 இருக்குது. இது டெஃபினட்டாக நம்மளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் தான். ஏன்னா 25க்கு மேலே நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. பிபி 5.5 இருக்குது. எகெயின் திருப்பி இதுவும் கூட இருக்குது. சில சமயம் என்ன ஆகும்னாக்க ட்ரேடர்ஸ் இதை நல்லா நிறைய டிமாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து கொண்டு போவாங்க. இப்போ இந்த கொரோனா பீரியடில் எப்படி இதுக்கு ஹாஸ்பிட்டல் மருந்து, அதுக்கப்புறம் ஐடி, இதெல்லாம் நிறைய டிமாண்ட் இருக்குன்னு எடுத்துகிட்டு போனாங்களோ அது மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரேடர்ஸ் என்ன நினைக்கிறாங்கங்கிறது வேறு, நம்ம எப்படி இதை பார்க்குறோங்கிறது, நம்மளுடைய பெர்செப்ஷனுங்கிறது வேறு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே ஓவர் வேல்யூஷன். 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் என்ன பண்ணுது, 48.5 இருக்குது. இதில் 3.8 சர்ப்ரைஸ் -3.8 சர்ப்ரைஸ் பர்சன்டேஜ் எதிர்பார்க்குறாங்க. இப்போ இவங்க கன்சஸ் ரேட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மொத்தம் 19 அனாலிசிஸ்ட் கன்சஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் கூட செல் சொல்லலை. ஒரே ஒருத்தர் மாத்திரம்தான் ஹோல்டு சொல்லியிருக்கிறார். பாக்கி எல்லாருமே பை சொல்லியிருக்கிறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோவாக தான் இருந்திருக்கு. இயர் ஆன் இயர் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோவாக இருக்குது. அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் அதுவும் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க போன குவார்ட்டரை காட்டிலும் இந்த குவார்ட்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் இயர் ஆன் இயர்னு வரும்போது ரெவென்யூ கூடி இருக்குது போன குவார்ட்டரை காட்டிலும். அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க போன குவார்ட்டரை காட்டிலும் இந்த குவார்ட்டரில் நெட் ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் இயர் ஆன் இயரில் நெட் ப்ராஃபிட் கூட போயிருக்கு. இபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் போன குவார்ட்டரை காட்டிலும் இந்த குவார்ட்டர் கம்மியாக இருக்குது. பட் அதே சமயத்தில் இயர் ஆன் இயர் கூட இருக்குது. அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. இப்போ இவன் ஜூன் குவார்ட்டருக்கு என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னாக்க, போன வருஷம் அதாவது 2023 4 பாயிண்ட் ஏறி இருக்கிறான். அதே மாதிரி இதில் பார்த்தோம்னா 2022 0.2 பாயிண்ட் தான் ஏறி இருக்கிறான். ஸோ இப்போ ஏறி இருக்கிறாங்கிறது உண்மையாக இருக்குது. ஆனால் எவ்வளவுங்கிறதுல ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடியல. அதனால் ஜூன் குவார்ட்டருக்கு இவன் கொஞ்சம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா இறக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா 2 குவார்ட்டராக அந்த பிஹேவியர் இருக்கிறதுனால அந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆக போதா இல்லாட்டி பிரேக் ஆக போதாங்கிறத நம்ம ரிசல்ட்டில் தான் பார்க்க முடியும். புக் வேல்யூ 252 இருக்குது. ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் இன்னும் புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. இவங்களோட இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ப்ரொமோட்டர்ஸ் கொஞ்சமாக பிளட்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. 1.7% ப்ரொமோட்டர்ஸ் பிளட்ஜில் இருக்குது. இவங்க ஏற்றி வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ %? 0.26% எஃப்ஐஎஸ் ஏற்றி வச்சுருக்கிறாங்க. அதுக்கு ஈக்குவலாக
0.3% வந்து இவங்க குறைச்சிட்டாங்க, டிஐஎஸ் குறைச்சிட்டாங்க. ஸோ இப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் தூக்கி நம்ம வந்து எக்ஸலில் போட்டு விட்டோம். எக்ஸலில் போட்டதுக்கு பிறகு நம்ம வந்து 981 வந்து லோ வேல்யூ எடுத்திருக்கிறோம். அந்த 981 எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், இந்த ஃப்ளாட்டோட ஹையை தான் நம்ம எடுத்திருக்கிறோம். 981 அப்படிங்கிறது இதில் வேறு நான் வந்து இதை யூஸ் பண்ணலை. இது வந்து நம்ம ஃபேர் வேல்யூ வந்து 461 இருக்கே, அந்த இதை வந்து 1.5 அப்படின்னு நான் போடலை. ஏன்னா அது அது இதில் தான் சரியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இபிஎஸ் டிடிஎம்மை கவர் பண்ணினாலே 1442. அதே சமயத்தில் இபிஎஸ் எஸ்டிமேஷனை வந்து கவர் பண்ணினா 48.5ன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கவர் பண்ணால் 1505. இப்போ இருக்கக்கூடிய 9.4 லேட்டஸ்ட் குவார்ட்டரோட ரிசல்ட்டோ இல்லாட்டி நெக்ஸ்ட் குவார்ட்டரோட டிடிஎம்மோ இஎஸ்பி டிடிஎம்மோ வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க 12.11 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட். கால்குலேஷனில் வந்திருக்கக்கூடிய ப்ரைஸஸ். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் தூக்கி நான் வந்து அதானி போர்ட்டில் நம்ம போட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து இப்படி பார்த்துட்டு நமக்கு 1505 வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸோட எஸ்டிமேஷன் வரைக்கும், டிடிஎம் வரைக்கும்னா 1457, 42 இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எஸ்டிமேஷன்னாக்கா 1505. சரி, இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். 1535 அனாலிசிஸ்ட் கொடுத்துருக்குறான்னா, நமக்கு கால்குலேஷனில் 1505 வந்திருக்கா, 1505 வந்திருக்கு நம்மளுடைய கால்குலேஷன். ஸோ ஒரு ₹30 டிஃப்ரென்ஸில் இருக்குது. கூடுதா இல்லை இந்த ரேஞ்சுக்கு போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். எனிவே இது வந்து டெக்னிக்கலாக எப்போ வந்து புல்லிஷ் கொண்டு வருதோ அப்போ நம்ம எடுத்துக்கிறது ஓகே. ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தவங்க இந்த இதிலெல்லாம் லெவல்ஸில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டியது, நம்ம கவனத்தோடு நம்ம இருக்க வேண்டியது நம்ம இருக்க வேண்டியது தான். சரி, தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.